தங்க விலை குறைஞ்சிடுச்சான். உங்க வைஃபுக்கு இன்னும் தங்கம் வாங்க போகலையா? என் வைஃபே ஒரு தங்கம் தான். தங்கத்துக்கு எதுக்கு தங்கம்? அந்த தங்கத்தை என் வைஃப் போட்டா அந்த தங்கத்துக்கு தான் பெருமை. என்னங்க உங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை மைக்காரே, நேற்று வாங்கின அடி அப்படி பேச சொல்லுது. தனி குடித்தனம் போறாங்களே அவர்களை பற்றி ஒரு 2 லைன் சொல்லுங்கள். தனிக்குடித்தனம் என்பது ஆண்களுக்கு ஒரு புகுந்த வீடு மாதிரி. அங்கு மனைவியின் குடும்பத்தினருக்கு இருக்கும் மரியாதை கூட கணவரின் குடும்பத்தினருக்கு இருக்காது. அண்ணாச்சி பொன்னாட்டின யாரு? ஒரு 2 லைன்ல சொல்லுங்க. புருஷனை போட்டு அடிச்சு மண்டையை உடைச்சி நல்லா புழிஞ்சு காய போட்டுட்டு டாக்டர்கிட்ட கூட்டி போய் ஊசி போடும்போது, டாக்டர் பார்த்து ஊசி போடுங்க, அவர் வலியை தாங்க மாட்டாருன்னு சொல்லுவா பாரு, அவதான்டா பொண்டாட்டி. பேபி, காலை டிஃபன் கடை ரொம்ப பிஸியா இருக்கு. வாழ்க்கை பற்றி ஒரு கருத்து சொல்லுங்கள். பசியாக இருக்குன்னு வீட்டில் பொண்டாட்டிக்கிட்டே ஆசையா ஒரு தோசை ஊற்ற சொல்லி கேட்டேன். ஆனா அவள் இட்லி தான் இருக்குது, சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க, உங்களுக்காக மட்டும் ஸ்பெஷலா தோசை ஊற்ற முடியாதுன்னு சொல்லிட்டா. என்ன பண்றது, ஆம்பளங்களோட நிலைமை அப்படித்தான். எல்லா வீட்லயும் இதே கதை தான். பொண்டாட்டி என்ன கொடுக்குறாளோ அதை சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். மாமியார்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? மகள் தனி குடித்தனம் போனா கெட்டிக்காரின்னு சொல்ற மாமியார்கள், மருமகள் தனி குடித்தனம் போனா மட்டும் கொடுமைக்காரின்னு சொல்றாங்க. மாமியார்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க பேபி? தன்னுடைய மகள் புகுந்த வீட்டுல ராணி போல வாழணும்னு நினைக்கிற மாமியார்கள், தங்கள் வீட்டுக்கு வந்த மருமகள் மட்டும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யணும்னு நினைக்கிறது மட்டும் எந்த வகையில நியாயம்? மாஸ்டர், வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் ஒத்தையடி பாதையில மெதுவா வருது, ஆனா பிரச்சனை மட்டும் 8 வழி சாலையில வேகமா வருது. பேபி, உங்க லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம் சொல்லுங்க. நேற்று நைட்டு டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு ரொம்ப பசியோட உட்காந்தேன். அப்போ என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, என் பசியெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அப்படி என்ன சொன்னாங்க? சாப்பிட்டு முடிங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னான். பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணோட மனநிலையும் பையனோட மனநிலையும் எப்படி இருக்கும்? மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொன்னதும் பொண்ணுக்கு முகம் கொஞ்சம் வாடிடும். ஆனால் பொண்ணு வீட்டில் பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொன்னதும் மாப்பிள்ளைக்கு முகத்துல சந்தோஷம் பிரகாசிக்கும் பாருங்க. ஆண்களுக்கு எப்பவும் பரந்த மனசுங்க. இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க மனநிலை எப்படி இருக்கும் சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் பாம்பு போடுற சத்தம் கேட்டாலே தூக்கம் வராது. ஆனா இப்ப அந்த சத்தம் கேட்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது.